தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42-43. ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். கர்மேல் பர்வதத்தின் மேல் பக்தன் எலியா ஜெபித்த ஜெபத்தை குறிச்சுங்க நம்ம பார்க்கிறோம். நான் மழையை அனுப்புவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க எலியாவுக்கு. 18ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்றார், நீ போ, நான் தேசத்தின் மேல் மழை கட்டளிடுவேன். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஆனா இன்னும் மழை வரல. வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை இன்னும். ஏனென்றால் எலியா இன்னும் ஜெபிக்கவில்லை. ஜெபித்த பிறகுதான் உள்ளங்கை மேகம் தோன்றியது, பெரும் மழை வந்தது. வாக்குத்தத்தம் பெற்று விட்டார், ஆனால் ஏன் மழை வரலன்னா அவர் ஜெபம் பண்ணலங்க. பிறகு ஜெபித்த பிறகு மழை வந்தது என்றால் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கிற சில காரியம், வாக்குத்தத்தம் வாங்கி இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஏன் நடக்கலாம், ஜெபிக்கல, ஜெபம் இல்ல. அதாங்க விஷயம். கர்த்தர் சொல்றாருங்க, இன்னைக்கு ஜெபத்தை தொடங்குங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிறாரே பாருங்க. முழங்கால்களை முடக்குங்கள், உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் அனுப்புவார், அதுவே பெருமழை இறைச்சலாய் மாறும். தேசத்தின் பஞ்சம் விலகிறது போல் உங்கள் வனாந்தரம் மாறும், உங்கள் பஞ்சம் விலகும், உங்கள் தரித்திரம் விலகி தேவனுங்களை நல்ல செழிப்பாக வைப்பார். நம்ம யாரும் தரித்திரமா இருக்க விரும்புறதில்லை, அவரு நம்ம கடனாளியா இருக்க அவர் விரும்புறதில்ல. நாம் கடனாளிகளா அல்ல, கடன் கொடுக்கலாம் இருக்கத்தான் விரும்புகிறார் அவர். நம்ம ஜெபிக்க 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 எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் விளக்குவார். உங்கள் குடும்பத்துல அப்பத்தில் தண்ணீர் தேவன் ஆசீர்வதிப்பார், உன் கைகளின் பிரயாச தேவன் ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். உங்கள் எண்ணெய் கலசம் ஆசீர்வதிக்கப்படும், மாபிசர தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பஞ்சத்தை விலக்குவார், உள்ளங்கை மேகம் தெரியும், பெருமழையின் இறைச்சல் வரப்போகிறது. இது நடக்கும் சகோதரியே, சகோதரி, நடக்கும். ஒரு உள்ளங்கை மேகம் அடையாளம் தெரிகிறது, விசுவாசிங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.